சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். ஜேகே ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி அயோத்தியா கயா யாத்திரை மற்றும் கைலாயம் ஆதி கைலாயம் சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என தீர்ப்பு. தண்டனை விவரங்கள் ஜூன் 2ஆம் தேதி வெளியாகும் என சென்னை மகளிர் நீதிமன்றம் அறிவிப்பு. குற்றவாளி ஞானசேகரனுக்கு இரக்கம் காட்டக்கூடாது, அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் எனவும் சென்னை மகளிர் நீதிமன்றத்தில் காவல்துறை வாதம். தனக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என ஞானசேகரன் தரப்பில் கோரிக்கை. வயதான தாய் மற்றும் 8ஆம் வகுப்பு படிக்கும் பெண் குழந்தை உள்ளதை சுட்டிக்காட்டி வாதம். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு 5 மாதத்தில் நீதியை பெற்று தந்துள்ளது காவல்துறை. மலிவான அரசியல் செய்பவர்களின் எண்ணத்தை தவிடுபொடியாக்கியுள்ளதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஞானசேகரன் வழக்கில் நீதிமன்ற நடவடிக்கைக்கு திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டியுள்ளதாக இபிஎஸ் காட்டம். சாரை காப்பாற்றும் திமுக ஆட்சி சட்ட நீதிக்கும் பெண்களின் பாதுகாப்பிற்கும் முற்றிலும் எதிரான ஆட்சி என்றும் விமர்சனம். அதிமுக ஆட்சி அமையும் போது அந்த சார் யாராக இருந்தாலும் நிச்சயம் கூண்டேற்றப்படுவார்கள். சென்னை துணை மேயர் இந்த வழக்கில் விசாரிக்கப்படாதது ஏன் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. ஞானசேகரன் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது வரவேற்கத்தக்கது. நீதிமன்றம் கடுமையான தண்டனை வழங்கும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவு. மாநிலங்களவை தேர்தலில் திமுக போட்டியிடும் 4 இடங்களுக்கான வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. வில்சன், எஸ்.ஆர். சிவலிங்கம், கவிஞர் ஷல்மா ஆகியோரின் பெயர்கள் அறிவிப்பு. மாநிலங்களவை எம்பி ஆகிறார் மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமல்ஹாசன். மக்களவை தேர்தலின் போது எட்டப்பட்ட உடன்பாட்டின் அடிப்படையில் திமுக அறிவிப்பு. சென்னை திருவொற்றியூரில் சூறை மீன்பிடி துறைமுகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். புதிய திட்டப்பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். கச்சத்தீவை மீட்பதுதான் மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு. மீனவர்களின் கண்ணீரை துடைக்கும் அரசாக திராவிட மாடல் அரசு உள்ளதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதி நியமனம். எம்.எம். ஸ்ரீவஸ்தவாவை நியமிக்க உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரை. கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி அதிமுக எம்எல்ஏ அசோக்குமார் வெற்றி பெற்றது செல்லும். திமுக வேட்பாளர் செங்கோட்டுவன் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. எதிர்க்கட்சிகள் ஒரே திசையில் பயணிக்கவில்லை என திருமாவளவன் விமர்சனம். எதிர்க்கட்சியினர் ஓர் அணியில் சேர்ந்தாலும் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியாது எனவும் பேட்டி. சென்னை வியாசர்பாடியில் தாவிக்க பெண் பொறுப்பாளர்கள் தாக்கப்பட்டதற்கு சீமான் கண்டனம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவது என்ன தேச குற்றமா எனவும் கேள்வி.
தமிழில் இருந்து பிறந்தது கன்னடம் என்ற கமல்ஹாசன் பேச்சுக்கு எதிர்ப்பு. பெங்களூருவில் தக் லைஃப் பட போஸ்டர்கள் கிழிப்பு. கன்னடத்தின் நீண்ட வரலாறு கமல்ஹாசனுக்கு தெரியாது. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பேச்சு. கன்னடம் தொடர்பான கமலின் பேச்சு துரதிருஷ்டவசமானது என கர்நாடக காங்கிரஸ் எதிர்ப்பு. கன்னடத்தை யாரும் எதிர்க்கவில்லை என திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் கருத்து. எல்லா மொழிகளும் சமமாகவே மதிக்கப்பட வேண்டும். கமல் பேச்சு குறித்து பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கருத்து. கோவை நீலகிரி மாவட்டங்களுக்கு அடுத்த 2 நாட்களுக்கு ரெட் அலர்ட். தேனி தென்காசி உட்பட 5 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் 6 குளங்கள் நிரம்பின. நீர்வரத்து அதிகரிப்பால் சிறுவாணி அணையின் நீர்மட்டம் 32.73 அடியாக உயர்ந்தது. உதகை மஞ்சனகொரை பகுதியில் கனமழையால் வீடு முற்றிலும் இடிந்து சேதம். வீட்டில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்ப்பு. கோவை கந்தேகவுண்டன் சாவடி மற்றும் கோபாலபுரம் RTO சோதனை சாவடிகளில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை. கணக்கில் வராத 2,13,000 ரூபாய் பறிமுதல். சென்னை ECR சாலையில் உள்ள பொழுதுபோக்கு பூங்காவை திறக்க தற்காலிக தடை விதிக்கப்பட்ட விவகாரம். பூங்காவின் பொது மேலாளர் நீலாங்கரை காவல் நிலையத்தில் ஆஜராகி விளக்கம். பொள்ளாச்சியில் ஆட்டிசம் பாதித்த இளைஞர் கொலை வழக்கில் மேலும் 5 பேர் கைது. மனநல காப்பக உரிமையாளர் கவிதா உட்பட 5 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. மேட்டுப்பாளையம் சிறுமுகை வனச்சரக பகுதியில் தாய் யானையை பிரிந்து தவிக்கும் குட்டி யானை. 10 மாத குட்டி யானைக்கு சிகிச்சை மற்றும் தீவனம் அளித்து தொடர்ந்து பராமரிப்பு. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே துர்க்கையம்மன் கோவில் வைகாசி திருவிழா நிறுத்தம். முதல் மரியாதை அளிக்கும் பிரச்சனையில் இருதரப்பினர் இடையே கடும் வாக்குவாதம். காட்பாடி அருகே விருத்தம்பட்டு பெட்ரோல் பங்கில் 2 இளைஞர்கள் மீது கொலைவெறி தாக்குதல். 2 இளைஞர்களை 4 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக தாக்கிய CCTV காட்சிகள் வெளியானது. சென்னை மெரினா கடற்கரையில் ரோப் கார் வசதி ஏற்படுத்துவது குறித்து ஆய்வு. அறிக்கை கிடைத்த பின்னர் அடுத்த கட்ட பணிகள் தொடங்கப்படும் என மேயர் பிரியா தகவல். பாடகி சுசித்ரா மீது ஆர்த்தி ரவியின் தந்தை சென்னை காவல் ஆணையரகத்தில் புகார் மனு.
மனைவி சுஜாதா மகள் ஆர்த்தி குறித்து இணையத்தில் அவதூறாக பேசுவதாக குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் மதுபானங்கள் விலை உயர்த்தப்படுவதாக அறிவிப்பு. பீர் வகைகளின் விலை 30 ரூபாய் வரை உயர்த்தியது கலால் துறை. கடலூர் மங்களம்பேட்டை மங்களநாயகியம்மன் கோவில் தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. பாகிஸ்தான் எல்லையில் உள்ள 5 மாநிலங்களில் நாளை மீண்டும் போர் ஒத்திகை. குஜராத், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தானில் நடத்த மத்திய அரசு உத்தரவு. சிங்கப்பூர், பனாமா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளில் இந்திய எம்பிக்கள் இந்தியாவின் பயங்கரவாத எதிர்ப்பை எடுத்துரைத்து பேச்சு. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 4 அடி உயர்ந்தது. அணைக்கு நீர்வரத்து 7000 கன அடியாக உள்ள நிலையில் தமிழ்நாட்டிற்கு 100 கன அடி நீர் திறப்பு. கொச்சி கடலில் சிதறிய 34 கண்டெய்னர்கள் கொல்லம் கடற்கரையில் ஒதுங்கியது. ராட்சத கிரேன் மூலம் துறைமுகம் கொண்டு செல்லப்பட்டது. HAL நிறுவனத்தை பெங்களூருவிலிருந்து ஆந்திராவிற்கு மாற்ற முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு முயற்சி. மத்திய அரசு நிறுவனத்தை இடமாற்றம் செய்ய அதிகாரம் இல்லை என கர்நாடக அரசு எதிர்ப்பு. மணிப்பூர் மாநிலத்தில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நில அதிர்வால் மக்கள் அச்சம். ரிக்டர் அளவில் 5.2 பதிவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்தது. கிராம் 8935 ரூபாய்க்கும் சவரன் 71,480 ரூபாய்க்கும் விற்பனை. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க.